கர்த்தர் இந்த வேளையில் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அழைத்து வந்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த கால வேளையில் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் சிறு பிள்ளைகளாய், வாலிபர்களாய், குடும்பஸ்தலாய், ஊழியராய் குழுமி இருக்கிறோம். நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஐயா. பலவிதமான வேலைகள், பாடுகள், ஆண்டவரே சவால்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தெய்வமே, ஜெய கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் முன் செல்லுகிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய விலையேற பெற்ற நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை நம்மோடும், நம்முடைய குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும், திருச்சபை மக்களோடும், தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் இடைப்படுவாராக. ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. நம்மை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை அருளாதிருப்பது எப்படி என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. நிச்சயமாகவே ஆண்டவரை நாம் முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாம் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவு இல்லாதபடிக்கு ஆண்டவர் நிறைவாகவே இருக்கிறார், ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு திருமணத்திற்காக சென்றபோது எங்களுக்கு அநேக ஆண்டுகளாக நண்பராகவும் தொடர்பில் இருக்கிற ஒரு சகோதரனை சந்திக்கும்படியாக சென்றோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியம் என்னவென்றால், தன்னுடைய 19வது வயதில் வாலிப பிராயத்தில் அவருக்கு இடுப்புக்கு கீழ் சரீரம் வேலை செய்யவில்லை. வாலிபர், படித்து கொண்டிருந்தவர். நாங்கள் முன்பதாக திருப்பணி ஆற்றின அந்த பகுதியில் இருந்த கிராமத்தில் இருந்ததான அருமையான வாலிப தம்பி. கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர் அல்ல, இயேசுவை அறியாதவர். ஜெபிக்கவும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கவும் உற்சாகப்படுத்தும்படியாக 42 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நாங்கள் அந்த பணியை செய்து வந்தோம். தொடர்ந்து அவருக்கும் அவ்விதமான கிருபையை கிடைத்தது. ஆனால் இப்பொழுது அவர் கிட்டத்தட்ட 60 வயது ஆகிறது. குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமும் அல்ல, படுத்த நிலைமையில் இருக்கிறார். இடுப்புக்கு கீழே சரீரம் வேலை செய்யவில்லை. ஆனால் அவர் இப்படி இருக்கிறவர்கள் சோர்ந்து போவார்கள், குடும்பம் சோர்ந்து போகும், பலவீனப்பட்டு போவார்கள். ஆனால் வயது நிமித்தமாக அவருடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கிற ஒழிய அவருடைய ஆத்மாவில பலவீனம் இல்லை. ஆகவே ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதுல முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரில் இயேசுவில அன்பு கூறுகிறார், வேதத்தை வாசிக்கிறார், தேவ செய்தியை கேட்கிறார், அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அங்கே வருகிறவர்களுக்கு கவுன்சிலிங். ஆனால் அந்த நிலைமையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு அது பெரிய ஆச்சரியம். ஆகவே இது எப்படி சாத்தியம்? நாம் என்ன செய்கிறோம்? சில துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, வியாதி வரும்போது நமக்குள்ளே சோர்வுகள். ஏன் இப்படி? ஏன் இந்த விதமான சரீர பலவீன சோதனைகள்? எனக்கும் வருது, உங்களுக்கும் வருது. ஆனால் அந்த அருமையான சகோதரன் தன்னுடைய விசுவாசத்தை விடவில்லை. வாய்ப்பு கிடைத்தபடியினால அந்த சகோதரனை தவறாதபடிக்கு போய் பார்த்து, இன்னொரு எங்களுக்கு உதவி செய்த, அது பிள்ளையாக இருந்தது, இப்போ பெரிய குடும்பஸ்த பெண், அவங்களையும் பார்த்து ஜெபித்து வர கர்த்தர் கிருபை செய்தார். ஏனென்றால் சரீர பலவீனத்தில் பல அற்புதங்களை செய்ததான பவுல் என்கிற ஆண்டவருடைய தாசர், ஊழியக்காரர், ஆண்டுடைய சுவிசேஷத்தை ராஜாக்களுக்கும்
பிரபுக்களும் அறிவித்ததான மாபெரும் அற்புதங்களை செய்தவர். அவருடைய சரீரத்திலும் பலவீனம் இருந்தது. அதை நீங்கும்படியாக 3 முறை ஜெபித்தேன். ஊழியக்காரனுக்கே பலவீனமா? ஊழியக்காரனுக்கே வியாதியா? சரீரத்தில் முள்ளா? ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரீர பலவீனம் வியாதி என்பது அது தவிர்க்க முடியாது. வியாதிக்கு இது டாக்டர், இது பாஸ்டர், அல்லது இது லாயர், பெரிய அரசியல் தலைவர் என்று பயந்து ஓடாது. யாருக்கு வேணாலும் மூப்பு வரலாம், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்து புறஜாதிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததான பவுல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அப்படியானால் நம்முடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பக்கம் 394 பழைய ஏற்பாட்டில். போதும். தாவீது என்கிறதான பேரரசன் சவுலுக்கு பின்பதாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அரியணையிலே வீற்றிருக்கிறான். இது சாதாரணமாக நிகழ்ந்ததல்ல. பல போராட்டங்கள், மரணமாக பிழைப்பா என்கிற அந்த மயிர் இலையில உயிர் தப்பின தாவீது அவனை பின்தொடர்ந்து வந்து அவனை கொல்ல முயற்சித்ததான சவுல், அந்த போராட்டத்துக்கு பின்பதாக இவன் அரியணையில ராஜாவாக அமருகிறான். இப்பொழுது அந்த தாவீது தன்னை யார் கொன்று போட வேண்டும் என்று முற்பட்டானோ அந்த சவுலுடைய மகன் யோனத்தான், இவருடைய ஆத்மீக நண்பர், தன்னுடைய உள்ளம் போல இதயம் போல நேசித்ததான நண்பர், அவருடைய குடும்பத்தில் யாராவது உதவி தேவைப்படுகிறதா, என்னுடைய கருணை, என்னுடைய தயவு தேவைப்படுகிறதா என்பதை விசாரிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று முயற்சித்ததான முன்னோடியாயிருந்த அரசன் அவனுடைய மகன் வீட்டில் யோனத்தான், அவனுடைய சந்ததியில் இருக்கிறவர்கள் யாராவது பிழைத்து இருக்கிறார்களா, என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவை இருக்கிறதா என்று சொல்லி விசாரிக்கிறான். தான் ராஜாவாய்விட்டேன், மிஞ்சி இருக்கிற அந்த குடும்பத்தையும் சந்ததியை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அரசியல் ரீதியாக அவன் முற்படவில்லை. ஆனால் மாறாக என்ன செய்கிறான், சவுலுடைய குடும்பத்திற்கு நன்மை செய்ய முற்படுகிறான். தன்னுடைய ஆத்ம நண்பராயிருந்த யோனத்தானுடைய குடும்பத்தை விசேஷமாக விசாரிக்கிறான். அப்பொழுது அவனுடைய முன்பதாக அழைத்து வரப்படுகிறவர்கள் சீபா என்கிறதான சவுலுடைய வீட்டிலே வேலை செய்த ஒரு நபர், ஒரு வேலைக்காரன். ராஜ அரமனையில், சவுலுடைய அரமனையிலே வேலை செய்த சீபா என்கிற பேருள்ளனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். அப்பொழுது தாவீது கேட்கிறான், நீதானா சீபா என்று கேட்டான். அதற்கு அவன் அடியேன் தான் என்றான். வாசிங்கள் 3ஆம் வசனம். போதும். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், தாவீது கேட்கிறான், தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி ஜென்ம விரோதி, பொறாமை கொண்டவன், தன்னை வீழ்த்தும்படி, தன்னை கொன்று போடும்படி விளைந்ததான ராஜா யார்? இவருக்கு முன்பதாக இருந்ததான சவுல். ஆகவே நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவருடைய வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்கிறான்.
யார் செய்வார்கள்? தன்னை கொல்ல முயற்சித்து அரியணை ஏற விடாமல் தடுத்ததான, தாமதம் பண்ண, கால அவகாசம் அதிகமாய் கொடுத்ததான சவுலின் குடும்பத்தை இவன் நேசிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக, விரோதிகளுக்காக ஜெபியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் மேற்கொண்டு கடந்து அந்த சந்ததிக்கு உதவி செய்யும்படி இவன் கேட்கிறான். அதற்கு அந்த வேலைக்காரன் சீபா ராஜாவாகிய தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான், 2 கால்கள் செயல்பட முடியாதபடிக்கு ஒரு மகன் இருக்கிறான். அப்பொழுது ராஜா கேட்கிறான், அவன் எங்கே? சொல்லுகிறான், அவன் லோதபாத் பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய குமாரனை அழைத்து வர சொல்லுகிறான். வாசிங்கள் 6ஆம் வசனம். யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். போதும். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகனின் இந்த 2 கால்களும் செயல்படாத சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் யார் என்றால் அவனுடைய பேர் மேவிபோசேத். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகனின் இந்த 2 கால்களும் செயல்படாத சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் யார் என்றால் அவனுடைய பேர் மேவிபோசேத். முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான். ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற கேள்வியோடு, சந்தேகத்தோடு உள்ளே வந்து விழுந்து வணங்குகிறான். அதற்கு இவன் சொல்லுகிறான். வாசிங்கள் 7ஆம் வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுத்தேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். போதும். இந்த உலகத்துல பழி வாங்குகிற சுவாமுடைய மனிதர்களும் ஆளுகை செய்கிறவர்களும் உறவினர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவைகள் மத்தியிலே இந்த சுவாபத்திற்கு, மாம்ச சுவாபத்திற்கு மாறாக ஆவிக்குரிய சுவாபமாகிய ஆவியின் கனி காணப்படுகிற தாவீது என்ன சொல்கிறான்? அவனை பார்த்து, பயப்படாதே, சவுலின் வீட்டிலே மீதி இருக்கிறவர்கள் யார்? தன்னை பழி வாங்க, தன்னை கொன்று போட முயற்சித்ததான சவுல் என்கிறவருடைய பேரன் அழைக்கப்பட்டு வருகிறான். ஒருவேளை இவன் பயந்திருக்கலாம், நம்மையும் கொன்று போடவா, நீ பயப்படாதே என்று தாவீது சொல்லுகிறான். 3க்கு நிச்சயத்தை இந்த தாவீது அந்த முடமான மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கிற வார்த்தையை, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நிச்சயமாகவே உனக்கு தயவு செய்வேன். யோனத்தான் நிமித்தம் உன் தகப்பன், அவன் நிமித்தமாக நிச்சயமாகவே உனக்கு தயவு செய்வேன். ஏனென்றால் அவன் என்னை நேசித்தான், எனக்கு உதவி செய்தான், நான் மறக்கவில்லை. ஆனால் தாத்தா இவனை கொன்று போட வேண்டும் நினைத்தான். அதை அவன் அந்த கசப்பை தன்னுடைய மனதிலே வைக்காதபடி, அந்த சந்ததிக்கு இவன் செய்துகிற காரியம், உனக்கு நான் தயவு செய்வேன், நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். 2வது சொல்லுகிறான், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். எந்த நிலம்? யோனத்தான் உன்னுடைய நேரடி தகப்பன் அல்ல, உன் தகப்பனுடைய தகப்பன் சவுலுடைய நிலங்களை எல்லாம் திரும்ப உனக்கு, பேரனாகிய உனக்கு நான் கொடுப்பேன்.
சவுலுடைய நிலங்கள், சொத்துக்கள், சுகங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாதபடி யோனத்தானும் மரித்து போனான். சந்ததியும் இல்லை. பேரனாகிய இந்த மேவி போசேத் இருக்கிறான். நான் தயவு காட்டுவேன், உன்னுடைய தாத்தாவாகிய சவுலுடைய நிலத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், திரும்ப உனக்கு கொடுப்பேன். சந்ததி கடந்து சென்று விட்டது, காலங்கள் வருடங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் சொல்லுகிறான், அந்த சொத்துக்களை எல்லாம் உனக்கு தருவேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய அதாவது தாத்தாவாகிய சவுல் ராஜாவும் மரித்து போனான். தன்னுடைய தாப்பன் யோனத்தானும் மரித்து போனான். நான் செயல்பட முடியாதபடிக்கு ஒரு இடத்துல உதவி பெற்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு காலங்கள் தாழ்த்தி இப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு வருமா என்று சொல்லி கூட கனவுல கூட நினைத்திராத மனிதனுக்கு தயவு வருகிறது. முற்பிதாக்கள் தன்னுடைய தாத்தாவுடைய சவுளுடைய சொத்துக்கள் எல்லாம் திரும்ப கொடுப்பேன் என்று அதிகாரத்தில் இருக்கிற தாவீது ராஜா சொல்கிறான். அது மாத்திரமல்ல, ஏதோ சொத்து சுகத்தை எல்லாம் கொடுத்து நீ வாழ்ந்து கொள், பிழைத்துக்கொள் என்று சொல்லவில்லை. மூன்றாவதாக சொல்லுகிறான், நீ கடைசி வரைக்கும் என் பந்தியில என்னோடு கூட நீ என்ன செய்யலாம், நீ அமர்ந்து சாப்பிடலாம், என் பந்தியில் நித்தம் நீ அப்பம் புசிப்பாய் என்றான். எவ்வளவு பெரிய மனசு தாவீதுக்கு என்பது பார்க்கிறோம். சங்கீதம் 119 வாசிக்கிறோம், கர்த்தாவே நீ என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும் போது உம்முடைய கற்பனைக்கு வழியாக நான் ஓடுவேன். நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமானால், பிறரை மன்னிக்க வேண்டுமானால், பிறரை தூக்கிவிட வேண்டுமானால், பழைய காரியங்கள் எல்லாம் நினைக்காமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் விசாலமாக்கப்பட வேண்டும். அது எப்பொழுது விசாலமாக்கப்படும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி பரிசுத்தமாக்கப்பட்டு அவர் வாழ்வார். அவர் அந்த நம்முடைய இருதயத்தில் வாசமாய் இருப்பார், குடியிருப்பார். அப்பொழுது நம்முடைய இருதயம் விசாலமாகும். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்துக்குரிய சுபாவங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், கஞ்சத்தனம், பழி வாங்குற சுபாவங்கள், குறை பேசுகிறது, புறங்கூறுகிறது, இவைகளெல்லாம் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போதே அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. ஆகவே இந்த தாவீது ஆண்டவரை தன்னுடைய முழு இருதயத்தோடு அவன் நேசிக்கிறபடியினால அவனுடைய இருதயம் விசாலமாய் இருக்கிறது. தன்னை கொன்று போட, தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து போட நினைத்ததான சந்ததிக்கு இவன் உதவி செய்கிறான், தயவு பண்ணுகிறான். இழந்த நிலத்தை எல்லாம், சொத்துக்கள் சுகத்தை எல்லாம் திரும்ப கொடுக்கிறான், அழைத்து வருகிறான். அது மாத்திரமல்ல, நித்தம் ராஜா சாப்பிடுகிற அந்த போஜனத்தில், அந்த மேசையில் அமர்ந்து சாப்பிட முடியாது. வேதத்தில் பின்பதாக நான் வாசிக்கிறோம். 11வது வசனம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் நமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியில் ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். இது என் பந்தியில ஆசனம் பண்ணுவான். யாரை போல? ராஜகுமாரன், கிங்ஸ், அவருடைய மகன்களை போல ராஜாவுடைய பிள்ளைகள், மகன்கள் எங்கே அமர்ந்து ராஜாவுக்கு முன்பாக அந்த மேசையில சாப்பிடுவார்களோ அதே மேஜையில சாப்பிடும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏதோ கொடுத்து ஒதுக்கி அவர்களை வேற இடத்துல ஸ்தலத்தில் அமர்த்தி இருக்கலாம். அது மாத்திரமல்ல, கடைசி மரண பரியந்தம் அவனுடைய மேஜையிலே உடன் இருந்து சாப்பிடும்படியான சிலாக்கியம். ஆகவே இவன் காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்றால் உடனே ரெடியாகி குளிச்சு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. மாற்றுத்திறனாளி.
அங்கே சில வேலைக்காரர்கள் சேவர்கள் அவனை குளிக்க வைத்து அவனை தூக்கி அல்லது வாகனத்தில் ஏற்றி வந்து என்ன செய்யணும், கொண்டு வந்து இங்கே அமர்த்த வேண்டும். அவன் எல்லா காரியங்களும் அன்றாட தேவையான அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யும்படியாக ராஜா ஏற்படுத்துகிறதை பார்க்க எப்படிப்பட்டதான சிலாக்கியம். எங்கோ புறக்கணிக்கப்பட்டு உதாசீனம் பண்ணப்பட்டு வாழ்க்கையில இனி விடிவு காலம் உண்டோ என்கிற பெரிய கேள்வியோடு கூட வாழ்ந்ததான இந்த மேவி போசத் என்கிறதான சவுலுடைய சந்ததி அவருடைய முகத்தில் இப்பொழுது பிரகாசம் ஏற்படுகிறது, நம்பிக்கை வாழ்க்கையில ஏற்படுகிறது. வாழ்க்கையில சூனியமாயிருந்த காரியம் எல்லாம் அங்கே பெரிய வெளிச்சம், நீதியின் சூரியன் அங்கே உதிக்கிறது. இப்பொழுது அதோடு கூட அவன் நிறுத்தவில்லை. ராஜா அந்த வேலைக்காரனுக்கு கட்டளை கொடுக்கிறான். எல்லாவற்றையும் நான் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் ஏற்கனவே சவுலுடைய வீட்டில் வேலை செய்த சீபா என்கிறவனுக்கு உத்தரவு கொடுக்கிறான். குமாரரையும் உன் வேலைக்காரியை கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்கும் அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. ஆகவே நான் திரும்ப கொடுக்க போகிற அந்த இடத்தை எல்லாம் நீ என்ன செய், அதை பண்படுத்தி பயிர் செய்து அவற்றை சேர்ப்பாயாக. அப்போ உன்னுடைய குமாரனும் உனக்கு இருக்க வேலைக்காரர்கள் எல்லாம் திரும்ப அந்த மனிதனுக்கு கொடுக்கிற இடத்தையெல்லாம் நீ பராமரித்து பயிர் செய்வாயாக கட்டளை கொடுக்கிறான். ஆனால் நித்தம் என்னுடைய சமூகத்தில் வாழ்க்கையில நம்பிக்கையற்று இருந்ததான மகனுக்கு துன்மார்க்கனாய் கடைசியில மாறினதான சவுலுடைய பேரனுக்கு இந்த விதமான சிலாக்கியத்தை தாவீது தன்னுடைய ராஜ்யத்தில் நினைத்து இரக்கம் பாராட்டுகிறான். அருமையான தேவனுடைய சரீரமே, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய சரீர பலவீனமோ அல்லது எந்த குறைவோ அதற்கு தடையே இல்லை. ஒரு விசுவாசத்தில் ஆண்டவரை இயேசுவை பற்றி கொள்ளு தொடர்ந்து இருக்க முடியுமானால் ஆண்டவர் நமக்கு ஏன் நாம் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ளக்கூடாது, ஏன் ஆசீர்வதிக்க கூடாது? தாவீது அவனை பார்த்து சொன்ன விதமாய், நான் உனக்கு தயவு செய்து உன் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய். சங்கீதம் 23 அதைத்தான் வாசிக்கிறோம். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, எனக்கு என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். ஆகவே நீடித்த நாட்களாய் அவருடைய வாழ்க்கையில அவருடைய சன்னிதானத்தில் போஜனம் பண்ணும்படியாய் ஆவிக்குரிய போஜனம், சரீர பிரகாரமான போஜனம் பண்ணும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்விதமாக தாவீது ராஜா அவனுக்கு தயவு காட்டினானோ, திரும்ப எல்லாவற்றையும் அவனுடைய முற்பிதாக்கு இருந்த நிலத்தை எல்லாம் திரும்ப கொடுத்தான். அந்த தினமும் தன்னுடைய மேஜையிலே சாப்பிடும்படியான சிலாக்கியத்தை, தன்னுடைய பிரசனத்தில் இருக்கும்படியான சிலாக்கியத்தை கொடுக்கிறான். நம்முடைய ஆண்டவரும் நமக்கு தயவு காட்டுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தயவு கொடுக்கிறார். நாம் இழந்த காரியங்கள், அது சரீரப்பிரகாரமாக காரியமாக இருந்தால் சரி, ஆவிக்குரிய வரங்களாய் காரியங்களாய் இருந்தால் சரி, ஆண்டவர் திரும்ப நமக்கு கொடுக்கிறார். இழந்த காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நித்தம் அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பூமிக்குரிய ஒரு ராஜா இவ்விதமாக இரக்கம் தயவு காட்டி இழந்த
பறிகொடுத்த நிலத்தை எல்லாம் திரும்ப அவனுடைய சந்ததிக்கு கொடுக்கும்போது, நித்தமும் அவனுடைய சன்னிதானத்தில் பந்தியில ஆகாரம் புசிக்கும்படியான சிலாக்கியத்தை கொடுக்க தாவீது ராஜாவுக்கு மனம் இருக்கும்போது, ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு காட்டவும், நாம் இழந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்கவும், அவருடைய சன்னிதானத்தில் நித்தமும் இருக்கும்படியான சிலாக்கியத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே அந்த நம்பிக்கை ஆண்டவர் இந்த காலவெளியில நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிறவர். நேற்று இருந்தவர் இன்று இருக்கிறார், நாளை இருப்பார். நேற்று நம்முடைய முற்பிதாக்களோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு இருக்கிறார், நாளை நம்முடைய சந்ததியோடு கூட ஆண்டவர் இருப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கு சதா காலம் நம்முடைய தேவன் வாழ்க்கையின் இறுதி வரை நடத்துவார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபைநிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீது ராஜா இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி இழந்த நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அனுதினமும் ராஜகுமாரர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை தனக்கு முன்பாக கொடுக்கும்படியாக இந்த சிலாக்கியத்தை இழந்த காரியம் நம்பிக்கை இல்லாத மகனுக்கு கொடுக்கிறார். நீரும் எங்களுக்கு இவ்விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தில் நித்தமும் எப்பொழுதும் தங்கியிருந்து அவைகளிலே கலிகூற கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர்